ஹலோ பசங்களா, இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸில் ஒரு சூப்பரான கொஷினை பிளான் கிங்டம் சாப்டர்லேருந்து பார்க்க போகிறோம். இது ஒரு 3 மார்க்கு கொஷினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் 4 மார்க் கூட வரலாம். அப்போது அந்த கொஷின் என்ன அப்படின்னா, டிஸ்கிரைப் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குளோரோஃபைசியே கிரீன் ஆல்கே, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட், லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். நான் டோனிவேல் ஃப்ரெட், பயாலஜி எஜுகேட்டட் அட் Xylem Learning. உங்களுக்கு இந்த எல்லா கொஷின் ஆஃப் த டே சீரீஸில் வர எல்லா கொஷினும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ பாருங்கள், குளோரோஃபைசியே commonly called green algae. ஏன்னா குளோரோஃபைசியேக்கு இன்னொரு பேர் green algae. அதில் following general characteristics இருக்க போகுது. அது என்னன்னு ஒரு 4 கேரக்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் plant body and pigments எப்படி இருக்குன்னு பேசலாம், சரியா? பிளான்ட் பாடி வந்து யூனிசெல்லார், கொலோனியல், ஃபிலமெண்டஸாக இருக்கலாம். அதாவது சிங்கிள் செல்லாக இருக்கலாம், இல்லை சிங்கிள் செல்லாம் சேர்ந்து இப்படி காலனி ஃபார்மில் இருக்கலாம், அதான் வால்பாக்ஸு. இது வந்து கிளமேடோமோனாஸு. அப்போது ஃபிலமெண்டஸாகவும் இருக்கலாம், செல்லாம் சேர்ந்து இப்படி த்ரெட் மாதிரி ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கலாம். அப்போ அது கிலோத்ரிக்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக வரும். அது கலர் வந்து கிராஸ் கிரீன், புல் பச்சை அந்த கலரில் இருக்கும். ஏன்னா குளோரோஃபில் ஏபி இருக்கிறதுனால, ரைட்? அந்த குளோரோஃபில் ஏபி எங்கே இருக்குதுன்னா டெஃபினைட் குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஆர்கனல்குள்ளார இருக்குது. அந்த குளோரோபிளாஸ்டுடைய ஷேப் என்னவாக இருக்கலாம்னா வேரியஸ் ஷேப்பு, கப்பு ஷேப்பில், ஸ்பைரல் ஷேப்பில், இல்லை ரிப்பன் ஷேப்பில் இருக்க முடியும், சரியா? அப்போ அடுத்து ஃபுட் ஸ்டோரேஜ் அண்ட் செல்வால் பொறுத்த வரைக்கும் இதில் க்ரீன் ஆல்கேல ஃபுட்டு வந்து ஸ்டார்ச் ஃபார்மேட்டில் தான் மெயினாக ஸ்டோர் ஆகும். இட் இஸ் அ பாலிமர் ஆஃப் குளூக்கோஸு. அந்த ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் பாடிக்குள்ளார இருக்குது. இதுக்கு தான் பேர் பைரினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைரினாய்ட்ஸ் ஸ்டார்ச்சையும் ஸ்டோர் பண்ணும், ப்ரோட்டீன்ஸையும் ஸ்டோர் பண்ணும். ஓகே, இந்த க்ரீன் ஆல்கேயோடைய செல்வால் நல்லா ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்கும். செல்வாலோடைய அவுட்டரில் பெக்டோஸ் இருக்கும், இன்னரில் செலுலோஸ் இருக்கும். செலுலோஸ் இஸ் அ பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ், சரியா? அப்போ ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பேசிடலாம். ஸோ அப்போது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக நடக்கும். அந்த ஆல்கேயோடைய பாடி பீஸாக கட் ஆகும். அந்த ஒவ்வொரு பீஸ்லேருந்தும் புது ஆல்கே க்ரோ ஆகி வரும், சரியா? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்போர்ஸு, என்ன ஸ்போர்னா ஜூ ஸ்போர் அப்படின்னாலே ஜூனா அனிமலா, அப்போ மூவ் ஆகும் சொல்லலாம், மொட்டைல். ஸ்போர் மூவ் ஆகுறது எப்படின்னா ஃப்ளெஜலா மூலமாக. ஸோ ஃப்ளெஜிலேட்டட் ஜூ ஸ்போர் மூலமாக தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அப்போ அந்த ஜூ ஸ்போர் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னா ஜூஸ்பொராஞ்சியா ஸ்ட்ரக்சருக்குள்ளார ஜூஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும், சரியா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஊகேமஸ் மூணுமே நடக்கும். அப்போது இது என்னது சார் அப்படின்னா, ஐசோகேமஸ் பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் சேமாக இருக்கும். அது ரெண்டுமே ஃப்ளஜலா இல்லாமல் வச்சிருக்கலாம், அல்லது ரெண்டுமே ஃப்ளஜலா வச்சிருக்கலாம். ஸோ தீஸ் டூ ஆர் நாட் ஹேவிங் ஃப்ளஜலா, தீஸ் டூ இஸ் ஹேவிங் ஃப்ளஜலா, தீஸ் ஆர் த ஐசோகேமஸ். ஓகே, ஆனைசோ ஆக்சுவலி ஐசோனா சேம்னு அர்த்தம், ஆனைசோனா டிஃப்ரெண்ட்டு. ஸோ மேலும் ஃபீமேலும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ஆனைசோ கேமஸில், சரியா? அடுத்து ஊகேமஸ் பொறுத்த வரைக்கும் மேல் சின்னதாக இருப்பாங்க, ஃப்ளஜலா வச்சுருப்பாங்க, ஸோ மூவ் ஆவாங்க. ஃபீமேல் பெருசாக இருப்பாங்க, ஃப்ளஜலா இருக்காது, மூவ் ஆக மாட்டாங்க. ஸோ மேல் மூவ் ஆகி ஃபீமேலோட போய் ஃபியூஸ் ஆவாங்க. இந்த மேல் கேமெட்டு ஃபீமேலோட ஃபியூஸ் ஆகும், சரியா? ஸோ அப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் க்ரீன் ஆல்கேன்னு கேட்டிங்கன்னா கிளமெடோமோனாஸு, வால்பாக்ஸ், பைரோகைரா, யுலாத்ரிக்ஸ் அண்ட் சாரா. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன், ரைட்? ஸோ அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. இப்போ ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டு, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? நம்ம Xylem Learningலேருந்து XPL சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் Xylem Premier League சொல்லிட்டு டிசம்பர் 26 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜனவரி எண்டில் ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்கும். ஸோ இதில் லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், அதுக்கப்புறம் டவுட் சால்விங் ஃபீச்சரு, ஏ ஃபீச்சரு, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு, அண்ட் அதுக்கப்புறம் வீக்லி எக்ஸாம்ஸு, ரைட்? சூப்பர் மெட்டீரியல் அண்ட் நீட் பேஸ்டு மாக் டெஸ்ட்டு, கிரேட் இண்டியன் பேட்டில், அதாவது ஜிஇபி எக்ஸாம் இது நடக்கும். இந்த ஜிஇபி எக்ஸாம் மூலமாக காம்படிட்டிவ் ரேங்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மென்டார்ஷிப்பும் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, ஆஃப்லைனுக்கு 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அப்போது யூஸ் திஸ் கூப்பான் கோட். இப்போ பொங்கலுக்கு 15% ஆஃபர் வேறு போகுது, சரியா? ஸோ அப்போது ஆஃப்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் கோர்ஸு, ரைட், மெட்டீரியல், டேபு இதெல்லாம் சேர்ந்த ப்ரைஸ் தான் இந்த 19574. ஸ்கேன் QR கோட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இது மூலமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம், ரைட்? அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு பேர் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம், LMRPன்னு சொல்லுவோம். அப்போ நீட் 2026 ரொம்ப நெருங்கிருச்சு. அதுக்காக நம்ம 81 சாப்டர் 20 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறோம். ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். இது ஆஃப்லைன் சென்டர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமு. இப்போ ஜனவரி 4th வீக்லேருந்து இது ஆரம்பிக்குது.
இதில் 8000 ப்ளஸ் நீட் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, 25 ப்ளஸ் LMRP எக்ஸாம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ஐ மீன் டெஸ்ட் எழுதுவீங்க, ப்ளஸ் ஒரு 30 மார்க் டெஸ்ட் இருக்குது நீட் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? யூ கேன் விசிட் அவர் சென்டர் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் வி ஹேவ் அவர் வைலம் ஹைபிரிட் கேம்பஸ். அப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு கிளாஸ்லேயே டிஸ்கஷனும் பண்ணுவோம். சரியா? நிறைய பசங்க பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 30-35 டேஸில் தான் படிப்பாங்க. அப்போ அவங்களுக்காகவும் வி ஆர் லான்ச்சிங் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் மார்ச் 27 ஆரம்பிக்குது. ஜிபி டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட், அப்புறம் லைவ் கிளாஸ், டவுட் சால்விங் செஷன், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த கோர்ஸோட பிரைஸ் 10,000 + GST. இது மார்ச் 27. நீங்க இப்பவே இதுல சேர்ந்துட்டீங்கன்னா ஆன்லைன் XPL பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும். சரியா? ஸோ ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் 8129000700. உங்களுடைய டவுட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில குவெரிஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. சரியா?